தட்டிட்டேன். ரெண்டாவது பத்திரிக்கையில் இருக்கிறதே நீ படித்து காட்டணுமான்னு கேட்காதீங்கோ. 6:30லேருந்து 7க்குள்ளே நாளைக்கு தாயாரோட திருக்கல்யாண உற்சவம். பங்குனி உத்திரம் திருத்தேரில் ஏழ்றா தாயார். 6:30லேருந்து 7க்குள்ளே தேர் கேளிடுறா. 7:20க்கு வடம் பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்கிறா. சின்ன தேர், செப்பு தேர், கிடு 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 கிடுன்னு ஓடி வந்துடும். நீங்கள் அப்படி வாமா மின்னலாட்டம் இருப்பா. ஏற்கனவே கல்யாணம், இதில் இன்னும் ஒருபடி மேலே அவள் இந்த தேர் ஓடுறது நாளைக்கு நீங்கள் பாருங்க. நான் என்ன போய் சொல்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். இது தேரில் ஏறி புறப்பாடாயிடும். அதுக்கப்புறம் மத்தியானம் 2 மணி வாக்கில் பெரியாழ்வார் சன்னதியில், பெரியாழ்வார் ஆற்றுல, வேதப்பிராம்பட்டர் சுவாமி ஆற்றுலேருந்து தேங்காய் தொட்டு நியமனம் சொல்கிறா. அப்படியே அவரோடையே வந்தேன்னா மன்னார் மாட வீதி மட்டும் மாப்பிள்ளை இழப்பு ஊர்வலம் போயிட்டு நின்றுருப்பார். கோவில் வாசலில் கரெக்டாக அவர் மாப்பிள்ளைக்கு காலை நம்புற மாதிரி தாயார் 4 வீதியும் அங்கமணி பல்லக்கு, எல்லா காய் கனிகளோட ஏழிட்டு வரா. மணவாள மாமனிகள் சன்னதி வாசலில் வச்சு மாலை மாத்திர வைபவம் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே திருக்கல்யாண மண்டபத்துக்கு ஏழிடுறா. நாளைக்கு திருக்கல்யாணம் 7லேருந்து 8ன்னு பத்திரிக்கையில் பார்த்த ஞாபகம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு நீ ஒரு தடவை எதுக்கு சொல்லணும்னு கேட்காதீங்கோ. அவசியம் அவரவர் திருமணம் மனதினில் தங்கும் மாதிரி இந்த தாயார் நம்ம எல்லாரோடையும் இருந்து நம்ம நினச்சதெல்லாம் நடத்தி வைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். அதுக்கப்புறமும் இருக்குது ஆசீர்வாதம், அட்சதை, இந்த மாதிரி நிறைய வைபவங்கள் இருக்குது. அப்புறம் மறுநாள் காலையில் தண்டியல் சேவிக்கணும். மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு தாயார் தண்டியல்லையும் மன்னார் யானை வாகனத்துலேயும் வருவா.
அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம்.